இன்னைக்கு நம்ம ஊர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி நம்மளோட நண்பனோட மேரேஜுக்கு தான் நம்ம போகிறோம். விக்ரவாண்டி டோல்கேட்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது தான் இந்த ஒரு காரை பார்த்தேன் நான். நல்லா இருக்கணும், சந்தோஷம். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருக்கும்போது பார்த்தோன்னா நம்ம டிடி ஃபாசன் ப்ரோ வந்திருந்தாரு. அவரு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு எப்படி இருக்கீங்க ப்ரோன்னு கேட்டேன். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவர் பார்த்தோன்னா சென்னைக்கு போயிருந்தாரு. ஸோ அவரை பார்த்துட்டு ஒரு 2 கிளிக் எடுத்துட்டு நாமளும் பார்த்தோன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நான் புக் பண்ண பஸ் பார்த்தோன்னா 11:30 வர வேண்டிய பஸ் பார்த்தோன்னா 12:30 தான் வந்தது. ஏன்னு பார்த்தோன்னா எல்லாமே வீக்கெண்டுன்றதுனால டிராஃபிக் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நாமளும் பஸ் ஏறி பார்த்தோன்னா ஒரு 5 hours டிராவலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு ஒரு 5:30 மார்னிங் வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா தேவக்கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பஸ்ஸில் வந்து டிராவல்னால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒன்று ஆர்டர் கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். டீ சாப்பிட்டு இந்த லொக்கேஷன்ல இருந்து பார்த்தோன்னா நம்ம மாப்பிள்ளையோட மண்டபம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வருது. இங்க இருந்து பஸ்ஸே போகல. நானும் நடக்க ஆரம்பிச்சேன் நடந்துட்டே தான் இருந்தேன். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்னால மார்னிங் நடக்கவே முடியல. சரி யாராவது வந்தா லிஃப்ட் கேட்டு போயிடலான்னு பார்த்தேன். பட் ஆனா எனக்கு யாருமே லிஃப்ட் தரல. மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ஷாம்பு சீக்காவும் வாங்கிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சேன் மண்டபத்துக்கு. 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தோன்னா மண்டபத்தை கண்டுபிடிச்சேன். நம்ம விஜய் டிவி ஃபேமஸ் பார்த்தோன்னா செந்தில் கணேஷ் அண்ணனும் ராஜலட்சுமி அக்காவும் தான் பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டு பாட வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நான் வந்த மண்டபம் வேற, அவங்க பாட்டு பாட வந்த மண்டபம் வேற. சரி ரைட்டா நினைச்சு நாமளும் நம்மளோட மண்டபத்துக்கு ஏறி மண்டபத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன தவிர அந்த மண்டபத்துல யாரும் இல்ல. சரி ரைட் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்தோன்னா ரிஃப்ரெஷ் ஆக கிளம்பிட்டோம். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கீழே வந்தா சும்மா ஒரு தரமான ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே ஒரு டெம்டா இருந்தது. சரி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தது டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜர் போட்டு தூங்க ஆரம்பிச்சேன். தூங்கி எழுந்து உடனே பார்த்தோன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸா மாசா கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சோம். வெல்கம் ட்ரிங்க்ஸை குடிச்ச உடனே பார்த்தோன்னா நெக்காவை ஓத ஆரம்பிச்சாங்க. சரி நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்தோன்னா சாப்பிட போற பந்தி இடத்துக்கு நம்ம கீழே போயிட்டோம். கேங்கோட ஒரு தரமான இலையை பிடிச்சி வச்சிருந்தாங்க. நாமளும் சாப்பிட ரெடி ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பிரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்காய் கிச்சடின்னு 3 ஐட்டத்தை வச்சாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு தரமான மட்டன் பிரியாணி ஜூஸியா எடுத்துன்னு வந்து வச்சாங்க. சரி அதை சாப்பிட்டு அது கூட பார்த்தோன்னா சிக்கன் 65 வச்சாங்க. அதையுமே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாமளும் பார்த்தோன்னா மாப்பிள்ளை போய் பார்க்க ஆரம்பிச்சோம். சரி மாப்பிள்ளையை பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு நாமளும் அங்க வந்து பார்த்தோன்னா பேசிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஒரு 360 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சரி தேவக்கோட்டையில இருந்து நம்ம ஊர் பாண்டிச்சேரி டைரக்ட் பஸ் தான் பார்த்தோன்னா அங்க இல்ல. தேவக்கோட்டையில இருந்து பார்த்தோன்னா ஒரு அறந்தாங்கிக்கு பஸ் ஏறணும். பஸ் ஏறி ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்தோன்னா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கான்னு பார்த்தேன். இங்குமே இல்ல. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம திருச்சி போய் பஸ் மாறிலாம் சொல்லிட்டு திருச்சிக்கு பஸ் ஏறிட்டேன். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போனா எல்லா ஊருக்கும் பஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்தோன்னா திருச்சிக்கே பிளான் பண்ணி பஸ் ஏறி உட்காந்துட்டோம். அறந்தாங்கில இருந்து பார்த்தோன்னா ஒரு 95 rupees பார்த்தோன்னா திருச்சிக்கு பஸ் சார்ஜ் பண்றாங்க. 3 hours டிராவலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கணும். திருச்சில இருந்து பார்த்தோன்னா நம்ம விழுப்புரம் விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு பார்த்தோன்னா பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டு அங்கிருந்து பார்த்தோன்னா நம்ம விழுப்புரத்துக்கு பார்த்தோன்னா 170 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க பஸ்ஸுக்கு. ஒரு 4 hours டிராவலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம விழுப்புரம் விக்ரவாண்டி டோல்கேட்ல வந்து பஸ் இறக்கி விட்டாங்க. என்ன சரி இங்க இருந்து நம்மளோட ஃப்ரெண்டோட பைக் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டேன். ரொம்பவே ஒரு டயர்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான vlogல பார்க்கலாம். பை பாய்.